சரி, இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் அடியாலை கொண்டு வந்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம நிற்பது நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. எத்தனை பேர் நன்றி சொல்வீங்க? உண்மையாக வேதம் சொல்லுகிறது, நன்றியோடு அவருடைய வாசலுக்குள் நீங்களும் பேசலாம். நம்ம பெண்கள் தானே, ஒருத்தர் பேசிப்போமே. பேசலாமா? நன்றியோடு அவருடைய வாசலுக்குள் நுழைவோம். அல்லேலூயா, ஆமென். அதாவது நம்ம காட்ஸ் பிரசன்ஸ்குள்ள வந்த உடனே ரொம்ப சீரியஸா ஆகணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லலை. ஆமென். ரெவரன்ஸ், ஒரு தேவ பயம் நமக்குள்ள நிச்சயமாக இருக்கணும். ஆனா அதுக்குன்னு இப்படி உருன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் சிரிங்கல. என்ன பண்ணாலும் நான் சிரிக்க மாட்டேன்னு ஒரு சில பேர், என் பல்லே காமிக்க மாட்டேனே அப்படின்னு இருக்கீங்க. கொஞ்சம் சிரிங்க. ஏன்னா நம்ம சந்தோஷத்தோடு கர்த்தரை என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். ஆமா, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பதே உங்கள் என்னுடைய பலன். அல்லேலூயா. உங்களுக்கு ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? மகிழ்ந்திருப்பது. அது எங்கேயோ மகிழ்ந்திருப்பது இல்லை, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பது. எந்த அளவுக்கு நீங்க தேவனுக்குள் மகிழ்ந்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பலனடைய ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு எதிரே ஒரு பெரிய பிரச்சனை வருது, ஆனா நீங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ந்துருங்க. அந்த பிரச்சனையோட பெரியவர்களாய் உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். ஏன் பிரச்சனை வந்த உடனே நான் இன்னும் பலவீனப்படுறேன், போராட்டம் வந்த உடனே நான் இன்னும் சோர்ந்து போகிறேன் அப்படின்னா நீங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து இல்ல. அல்லேலூயா. போராட்டம் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், கடல் அடித்தாலும், காற்று வீசினாலும், புயல் வந்தாலும், எது வந்தாலும் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். அல்லேலூயா. அந்த பலன் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு காலம் இருந்தது. போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் நான் சமாளிச்ச விதம். ஆனா இப்போ ஒரு காலம் இருக்கு. என்ன தெரியுமா? போராட்டங்களும் பிரச்சனையும் என்ன கண்டு பயப்படுது. அதுவே டயர்ட் ஆயிருச்சு. என்ன ஆயிருச்சு? பிரச்சனை இல்லாத குடும்பம் இல்ல, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்ல. இன்னைக்கு ஸ்டேஜ்ல எங்களை பார்க்கும் போதோ, இல்ல உயரத்துல பயன்படுத்தப்படுகிற யாரையோ பார்க்கும் போதோ, இல்ல நல்லா இருக்கிற ஒரு அம்மாவை பார்க்கும் போதோ, வீடு வாசல் கட்டி வாழ்ற சில அம்மாக்களை பார்க்கும் போதோ நீங்க நினைக்கலாம், அவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை, அவளுக்கெல்லாம் என்னதான் பிரச்சனை இருக்க போகுது. நான் இந்த சோசியல் மீடியால எல்லாம் வர்றதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு சோசியல் மீடியால ஒரு பாஸ்டர்மா வருவாங்க. அவங்கள பார்க்கும்போது நான் மனசுல நினைச்சுப்பேன், இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை, நல்ல புருஷன், அவ்வளோ பெரிய வீடு, ஊழியம், எங்க போனாலும் கனம், இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? வந்து நிக்கும் போது நமக்கு தானே தெரியுது. அக்கறைக்கு இக்கரை பச்சை. இங்கிருந்து பார்த்தா அங்க பச்சையா இருக்கும், அங்கிருந்து இங்க பார்த்தா இங்க பச்சையா இருக்கும். அல்லேலூயா. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இல்லை. எனக்கு மட்டும் ஏன் நடக்குதுன்னு கேட்கவே கேட்காதீங்க, உங்களுக்கு தான் நடக்கும். கனி உள்ள மரம் தான் கல்லடி படும். ஆமென். யாராவது வெறும் முட்கள் மேல கல்லெறிவாங்களா? பிரயோஜனம் இல்ல. உங்க மேல கல்லடிப்படுது, உங்க மேல சொல்லடிப்படுது, உங்க மேல குற்றம் சுமத்தப்படுது, உங்களுக்கு நேராக விரல் நீட்டல் இருக்கிறது, உங்களுக்கு நேராக நிபச்சொற்கள் வருகிறது. அதை கண்டு நீங்க சோர்ந்து போகக்கூடாது. அதன் நடுவிலும் நீங்க கர்த்தரை துதிக்கணும். பிரச்சனைகள் அதிகரிக்க அதிகரிக்க நான் துதிக்க ஆரம்பிக்கும் போது நான் பார்த்தேன், அந்த பிரச்சனையோட பெரிதாய் கர்த்தர் என்னை நிறுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த பலனை கொடுக்க போகிறார். சும்மா ஆலயத்துக்கு வரும்போது அந்த பிரசன்ஸ்ல இருக்கும் போது மாத்திரம் உங்களுக்கு ஒரு அனுபவம். அதே ஆலயத்தை விட்டு வீட்டுக்கு போனா மறுபடியும் பழைய வாழ்க்கை, பழைய மாதிரியான கண்ணோட்டங்கள், இதெல்லாம் இன்றையோட முடிவுக்கு வரணும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். நீங்கள் பிரசன்னத்தை அனுபவிக்க மாத்திரம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் பிரசன்னத்தை சுமக்க அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. பிரசன்னத்தை அனுபவிக்கிறீங்க. பிரசன்ஸ் இருக்கிற இடத்துல வருவாங்க, அனுபவிப்பாங்க, போயிடுவாங்க. ஒருவேளை அதுதான் உங்களுடைய இத்தனை வருட வாழ்க்கையின் சாட்சியா இருக்கும்னா இன்னைக்கு நீங்க பிரசன்ஸ் கேரியரா மாறணும்னு நான் நம்புகிறேன். அல்லேலூயா. அதாவது பிரசன்னம் இருக்கிற இடத்தில் வந்தால் தேவ பிரசன்னத்தை உணர்கிறவர்கள் அல்ல, பிரசன்னத்தையே கொண்டு போய் கடத்துகிறவர்களாய் நீங்கள் வார வேண்டும். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள ஜெபிச்சு பாக்குறேன், ஒரு காட்ஸ் பிரசன்ஸ் நான் ஃபீல் பண்ணவே முடியல. அப்படி யாராவது இங்க இருக்கீங்கன்னா நீங்க இன்றைக்கு அதை சுமந்து கொண்டு போகணும். அல்லேலூயா. ஆண்டவர் பெண்களுக்கு அற்புதமான கிருபைகளை வேதத்துல கொடுத்திருக்கிறார். ஆமென். வேதத்துல ஒரு பெண் ஒன்றை கேட்டு கர்த்தர் தட்டினதே இல்லை. அல்லேலூயா. பெண் ஜெபிச்சா அந்த ஜெபம் நிச்சயம் கேட்கப்படும்.
அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நம்ம ஆண்டவர் அதிகமாகவே நேசிக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நேசம் நம்ம மேல் அதிகமாக இருக்கிறது. நம்ம இன்னைக்கு துதிச்சு கர்த்தரை ஆராதிக்கிற வேளையிலே தேவனை உயர்த்த 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 நமக்குள் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கட்டவிழ்க்க வேண்டும் என்று நான். அல்லேலூயா. ஆமென். கண்களை மூடி தேவ சமூகத்துல அப்படியே முடிஞ்சா நீங்க கண்ணை மூடலாம், கண்களை திறக்கணும், கண்களை திறந்து கொள்ளலாம், எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபிள் யூ கேன் பி. ஆனா உங்க உதடுகள் அசைத்து அப்படியே கொஞ்சம் டங்ஸ்ல பேசுங்க. டங்ஸ்ல பேசுங்க. ரிதம் அதிகமா வந்தாதான் டங்ஸ்ல பேசணும்னு கிடையாது. வாய் திறந்து இப்பவே பேசுங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்துங்க. உங்க சத்தம் கேட்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். பேசலாமா? பேசலாமா? உங்க சத்தம் கேட்கணும். என்னுடைய சத்தத்தை விட உங்க சத்தம் அதிகமா கேட்கணும். நம்ம எல்லாம் இணைந்து கர்த்தரை உயர்த்த போகும். என்னை மீண்டும் கட்டுகிறீர் யெகோவா, சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். ஆண்டவர் உங்களை மறுபடியும் கட்டி எழுப்ப இன்றைக்கு வந்திருக்கிறார். சொல்லலாமா? யெகோவா ஓசேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறீர் யெகோவா, சபையோ நீர் ஆளுகை செய்கிறீர். நீராமல் ஒன்றுமில்லையே, சேர்த்து கொண்டீரே. நீரில்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. ஆமென். இந்த பாடலுடைய முதல் வரி என்ன சொல்லுதுன்னா, உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க வந்து சும்மா ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க இங்க துதிக்க துதிக்க அவர் உங்களுக்காக அங்க யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்க போய் நிற்க முடியாம உங்க வெளிநாடுகள் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக கர்த்தர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ரட்சிப்புக்குள் கொண்டு வரப்படாத சில ஆத்துமாக்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். உங்க பிரசன்னத்தில் சொல்லுங்க, நான் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம். உங்க பிரசன்னத்தில் நான் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம். உண்மையா சொல்லலாமா? உங்க பிரசன்னத்தில் நான் அமர்ந்திருந்து செய்யும் யுத்தம் காண்பேன். எந்த நிலத்தினால் ஒன்றும் ஆகாது, எந்த நிலத்தினால் ஒன்றும் நடக்காது, எந்த நிலத்தினால்
சேர்த்து கொண்டீரே. என்னை அழைக்கும் கர்த்தரே, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. Thank you Jesus. உமக்கு நாங்க நன்றி சொல்றோம், உம்மை நாங்க உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் உங்க மனதுக்கு நீங்க கொண்டு வர வேண்டிய ஒரு சத்தியம் என்னன்னா, நான் தேவ பிரசன்னத்தில் அமரும் போது அவர் எனக்காக யுத்தங்களை தொடங்குகிறார். ஹல்லேலூயா. அவர் தொடங்கினால் அவர் முடிப்பார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தார போல மனுஷர்களை போல ஒரு காரியத்தை துவங்கும் போது உன் கூட இருப்பேன், நான் வருவேன்னு சொல்லி பாதி வழியில் விட்டு போகிற ஒரு தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கவில்லை. ஹல்லேலூயா. சொன்னா அந்த சொல்லுக்கு உண்மையா இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை அவர் செய்து முடிக்கும் அளவும் நம் கையை விடாதிருக்கிற யாக்கோபின் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தர் யுத்தத்தை துவங்குவார், அவரே அந்த யுத்தத்தை முடிப்பார், ஜெயத்தை கொண்டு வந்து உங்க கைகள்ல கொடுப்பார். எத்தனை பேர் கையை தட்டி ரீகாபாலா ஷிகேரபா எனக்கா யுத்தங்களை செய்கிறவரே, ஆமென். கர்த்தர் நமக்காக யுத்தங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்ல வேண்டும் என்று விசுவாசிக்கிறேன். துதியை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீத பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 149 சங்கீதம் 8ஆம் வசனம். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தம் உயர்த்தி வாசிக்கலாமா? எல்லாரும் வாசிப்போம் சேர்ந்து. அவர்கள் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும். இந்த கணம் அவர்களுடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க கர்த்தரை துதிக்கிறதுன்றது உங்களுக்கு கிடைச்ச கணம். ஹல்லேலூயா. அவங்க வாயில கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்களுடைய கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இதுதான் பரிசுத்தவான்களுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய அடையாளமே என் வாயில் இருக்கிற துதியும் உங்கள் கைகள் இருக்கிற பட்டயம். அதுதான் பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கணம். ஒரு பெரிய கணம் என்னன்னா, அவரை உயர்த்துறவர்களா கர்த்தர் நம்மளை மாத்திருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்வீங்க? ஹல்லேலூயா. கோடா கோடி தூதர்கள் பரிசுத்தமாய் உருவாக்கப்பட்டு தன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு களங்கமில்லாத கபடற்ற ஒரு ஏஞ்சல்ஸ் எல்லாம் கர்த்தரை துதிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமென். நீங்க ஏசாயா 7ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பார்க்கும் போது அதுல ஆர்க் ஏஞ்சல்ஸை பத்தி நம்ம வாசிக்கிறோம். அந்த ஏஞ்சல்ஸ்க்கு சும்மா நம்ம பார்க்குற மாதிரி 2 சிறகுகள் இல்லை. அந்த ஏஞ்சல்ஸ்க்கு மொத்தம் எத்தனை சிறகுகள் இருந்தது நாங்க வாசிக்கிறோம்? எத்தனைங்க? 6. அந்த 6ல என்ன செய்யறாங்கன்னா, 2 தன்னுடைய சரீரம் முழுவதையும் மறைத்துக் கொள்கிறார்கள், 2 தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்கிறார்கள், 2 சட்டைகளால் பறந்து அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று கர்த்தர் அப்படி அவங்க பயபக்தியோட ரெவரன்ஸோட பரிசுத்தமான உதடுகளோடு கர்த்தரை அவர்கள் ஆராதிக்கிறார்கள். ஆனா நம்ம இங்க பூமியில அசுத்தமுள்ள மனிதர்கள் நடுவில் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் என்று ஏசாயா சொன்னது போல அப்படிதான் நம்மளும். ஆமா தானே? எஸ்ஆர்னோ? எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஆமா. அப்படிப்பட்ட ஒரு உதடுகளை உடைய அப்படிப்பட்ட மனிதர்களின் மடிவில் வாசம் பண்ணுகிற நம்முடைய துதிகளுக்குள் அவர் வாசம் பண்ண விரும்புகிறது எவ்வளவு பெரிய விஷயம். அல்லேலூயா. உங்ககிட்ட கேட்டா நீங்க எங்க தங்குவீங்க? ஒரு அழுக்கான வீட்டை காண்பித்து ஒரு சுத்தமான வீட்டை காண்பித்தா கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லாருமே சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வீட்டுக்குள் தங்கதான் என்ன பண்ணுவீங்க? உண்மையா இல்லையா? ஆமென். ஆனா அசுத்தமான
இந்த மனிதர்களின் நடுவில் அசுத்த உதடுகளில் ஏசாயா சொன்னது போலவே, ஆனால் நம் நடுவில் வாசம் பண்ண அவர் விரும்புகிறது எவ்வளவு உன்னதமான விஷயம். ஹல்லேலூயா. உங்க உள்ளத்தில் இந்த சத்தம் கேட்க கேட்க, நான் ஆண்டு உங்களுக்கு இதை செஞ்சாரு, அதை செஞ்சாரு, இதை செய்வாரு, அதை செய்வாரு, அதையெல்லாம் தாண்டி துதிக்கிறதுல ஒரு முக்கிய பகுதி என்ன தெரியுமா? அவர் என்னவா இருக்கிறாரோ அவர் கதை துதிக்கும். ஹல்லேலூயா. அவர் எனக்கு என்ன செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன் எனக்குள்ளே என் நடுவிலே வாசம் பண்ணுவது எவ்வளவு உயர்ந்த. ஹல்லேலூயா. நம்ம கூட ஒரு வீடு அசுத்தமா இருந்தா அந்த வீட்டுக்கு போறதுக்கு என்ன பண்ணுவோம்? சங்கடப்படுவோம். ஆனா தேவன் நடுவில் வாசம் பண்ண விரும்புறார். அப்படியே கண்களை மூடி கைகளை அப்படியே அசைச்சு சொல்லுங்க, தேவ சமூகத்துல. இப்ப உங்க மனதில் நீங்க பிரச்சனைகளை கொண்டு வரணும், போராட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நான் சொல்லல. அவர் பரிசுத்தர். உங்க கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட, உங்க மாம்ச கண்களை கொஞ்ச நேரம் அடைச்சு ஹெவன் பாருங்க, சிங்காசனத்தை பாருங்க. வலது பக்கத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற அந்த பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவ எனக்குள்ளே வாசம் பண்ண நீர் சித்தம் கொண்டீரோப்பா, எங்கள் நடுவில் உலாவுகிறீரோ, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. நீ நல்லவர். இதோ மனிதர்கள் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உண்மையா சொல்லுவீங்களா? இதோ மனிதர்கள் வலது கையை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, அப்பா எனக்குள்ள நீர் உலாவுவதற்கு நான் இடம் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இடம் கொடுத்தா மட்டுமே அசைவாடுவார்.
இடம் கொடுத்தா மாத்திரமே உலாவுவார். சொல்லுங்க, என் வீடுகளுக்குள்ள, என் வீட்டுக்குள்ள உமக்கு நான் இடம் கொடுக்கிறேன்ப்பா. நான் என்னை அர்ப்பணிச்சு விட்டு கொடுக்கிறேன். நீர் உலாவுங்க, நீங்க உலாவுங்கப்பா. நீர் அசைவாடும். ஜலத்தின் மேல் அசைவாடின தேவன் ஒழுக்க கேடுகளை எல்லாம் மாற்றினார், சீர்படுத்தினார், உருவாக்கினார். வாரா, அவர் உருவாக்குகிறவர். ஷகரவோ திறந்து என்ன பாருங்க. Thank you Jesus. இந்த மான்கள் நீரோடையை வாஞ்சித்து, கொஞ்சம் சத்தமா பேசலாம், நல்லா உங்க முழு சத்தத்தை கூட சொல்லுங்களேன். எப்படிங்க? கதறுவது போல என் ஆத்துமா உம்மை, உம்மைன்னு முடியல, உம்மையே. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க என் கூட சேர்ந்து, ஏ உம்மையே. அப்படின்னா வேற ஒருவரை அல்ல, வேறொன்றை அல்ல, வேறு எதையும் அல்ல, ஒருவரையே. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆராதனைகள்ல குறைவாய் காணப்படுகிற விஷயம் என்ன தெரியுமா? ஏக்கமும் ஏக்கத்தோடு இருக்கிற கதறலும் தான். இன்னைக்கு ஒரு விஷயம் தேவனா தேவ பாதத்துல நம்ம கதறுகிறோம் இல்ல? மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கூப்பிடாது, கத்தாது, சத்தமிடாது, அது கதறும். இன்னைக்கு இங்க எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, எத்தனை தேவையோடு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இயேசுவே உங்கள் ஒரே பிரத்யேக பிரதான தேவையா இருப்பாரானால் மற்ற எல்லாம் உங்க வாழ்க்கையில சென்ட்ரைட் ஆகுன்றது தீர்க்க தரிசனமாய் உங்கள் வாழ்க்கைக்கு நேராக. நான் பாடும்போது இது என் குரல் இல்ல, நான் எங்கிருந்து பாடுறேன்னா I'm singing from my stomach. இந்த வார்த்தையை பாடும்போது எனக்கு இந்த உலகமே வேணாப்பா, நீங்க ஒருத்தர் போதும். இது உதடுகளினால் பாடுகிற வார்த்தை அல்ல, இது என்னுடைய உள்ளம் தேவனை நோக்கி கதறுது. எனக்கு நல்ல கணவர், நல்ல பிள்ளைங்க, நல்ல மாமியார், நல்ல மாமனார், நல்ல ஊழியம் எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலே என் இருதயமும் என் ஆத்துமாவும் அவரே என் தேவை என்று கதறுகிறது. உண்மையுள்ள ஆராதனை என்ன தெரியுமா? என் தேவன் ஒருவரே. உங்களுக்கு இந்த வரிகள் புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு இந்த வரிகள் புரிஞ்சிருச்சா? நான் உமையை வாஞ்சிக்கிறேன், ஃபர்ஸ்ட் உமக்காய் ஏங்குகிறேன். அவர் உங்க பக்கத்துல வந்தா எல்லாம் உங்க பின்னாடி வரும். இதை என் அனுபவ பாஸ்டர் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர்மா சொன்னாங்க, சாட்சிகள், வார்த்தை, ஆராதனை, இது மூன்றையும் தான் எங்ககிட்ட போன்ல பேசும்போதே பாஸ்டர் தான் சொன்னார். உங்க சாட்சி சொல்லுங்க, வார்த்தைகளை சொல்லுங்க, ஆராதனையும் ஆராதனை. ஹல்லேலூயா. எவ்வளவு தேவைகள் என்னை சுற்றி இருந்தாலும் தேவனே நீர் ஒருவரே என் தேவைன்னு சொல்லும்போது அவர் என் பக்கத்துல வரார். அவர் என் பக்கத்துல வந்தா நன்மையும் கிருபையும் என் பின்னாடி வரும். அதற்கு பின்னாடி நான் போக வேண்டிய அவசியமே இல்லை. அது என் வாழ்க்கையின் நோக்கம் அல்ல. அதை எனக்கு பின்பாக கர்த்தர் வர வைப்பார். உங்க தேவைகள், உங்கள் கடன் பிரச்சனைகள், உங்கள் வியாதிகள், குடும்ப சண்டை சச்சரவுகள், நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற எப்பேற்பட்ட போராட்டமும் அந்த போராட்டத்தினுடைய முடிவையும் கொண்டு வர வல்லமை
அருகில் வரணும்னா நீங்க ஏங்கணும், வாஞ்சிக்கணும், கதறணும். சும்மா இயேசுவே பத்தாது, கதற வேண்டும். கதறுங்க. வயதானவர்களே, நீங்க கதறணும், கதறணும், கதறணும். அவரே உங்கள் ஒரே ஒரு வாஞ்சையாய் மாறணும். குடும்ப தலைவிகளே கதறுங்க. கூப்பிடுறது பத்தாது, கதறணும், கதறணும். அவர் இல்லாமல் ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அவரே என்னுடைய பிரதான நோக்கம், அவரே என் ஆசை, அவரே என் வாஞ்சை, அவரே என் விருப்பம். அவரை தாண்டிதான் மற்ற எல்லாமே எனக்கு. என் கணவர், என் பிள்ளைகள், என் குடும்பம், என் ஆஸ்தி, என் சொத்து, என் சம்பத்து, என் படிப்பு, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் இரண்டாம் இடத்திற்கு நான் தள்ளி முதல் இடத்தில் இயேசுவை கொண்டு வந்து இந்த பகல் வேளையிலே நிறுத்துகிறேன். Let him be my first priority in the name of Jesus. உங்கள் வாழ்க்கையில் அவரே முதலிடத்திற்கு வருவாராக, வருவாராக. தள்ளுங்க, தள்ளு, உதறி தள்ளு, பின்னாடி தள்ளு, கவலையை தள்ளு, பாரங்களை தள்ளு. இயேசுவே முதலிடத்திற்கு வருகிறார். ஓரியாபா இன்வைட் பண்ணுங்க, இன்வைட் பண்ணுங்க. ரியாபா லாஷி கேதரே சேரபோ நிகதரபா லேயாலே, லேயாலே உன் கணவனையே பார்த்து கொண்டிருந்தால் ரியாபா லாஷி கபதா நிகதரா. நீ கர்த்தரை துதி, நீ யூதாவை உண்டாக்கு, நீ யூதாவை உருவாக்கு. பெண்ணே, நீ யூதாவை உருவாக்கு. உன் கணவர் உன்னை நேசிக்காம இருக்கலாம், ஆனா யூதா பிறந்தால் கர்த்தர் உன்னை நேசிப்பார். துதிக்கிறவனை தேவன் நேசிப்பார். துதிக்கிறவனை கர்த்தர் கைவிட மாட்டார். துதிக்கிறவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். யூதாவை கர்ப்பம் தரித்து பிறக்கச் செய். லேயாலே ஹல்லேலூயா. எத்தனை பேரு நான் ரொம்ப உலகத்தோட உலக பிரச்சனைகளோடு சிக்கினதுனால அந்த லவ் கொஞ்சம் என் வாழ்க்கையில குறைஞ்சிருச்சு. ரட்சிக்கப்பட்ட புதுசுல நீங்க தானே சொன்னீங்க, ஏசப்பா நீங்க எனக்கு போதும். நீங்க தானே சொன்னீங்க,
இயேசுவினிடத்தில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு சில பெண்கள் இங்கு உண்டு. ஊழியத்திற்குன்னு வாலிப பருவத்தில் உங்களை அர்ப்பணித்த ஒரு சில பெண்கள் உண்டு. ஆனா இப்போ திரும்பி பார்க்கும்போது அந்த அர்ப்பணிப்புக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்க்கி கொண்டிருப்பீங்கன்னா, இன்றும் கர்த்தர் உங்களை மறுபடியும் கட்டி எழுப்ப அவரால் கூடும். உங்க ஆசையெல்லாம் தேவன் பக்கம் திருப்பணும். என் கணவன் என்னை நேசிப்பானோ, என் கணவன் என்னை நேசிப்பானோன்னு பிள்ளை பெத்துட்டு இருந்த லேயாளுக்கு, ஓ இனி நான் என் கணவன் முகத்தை பார்க்கிறது அல்ல, இனி நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டார். துதிக்க 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 லேயாளுடைய தலையை கர்த்தர் உயர்த்தினார். இந்த யூதாவைத்தான் கர்த்தர் உயர்த்தி பிடித்து காண்பித்தார். ஆமென். நீங்க யார் யாரையோ பார்த்து, யார் யாரையோ சொன்ன வார்த்தைகளை கேட்டு, நடந்த சம்பவங்களை தியானித்து மனமடிவாகி உங்களை பிசாசு ஒடுக்கி வைத்திருக்க ஒரு வசனத்தை வாசிக்க நான் ஏவப்படுகிறேன். ஏசாயா 61 அதிகாரம் 3 வசனத்தினுடைய நடு பகுதியை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒடுங்கின பதிலாக துதியின், இது ஆங்கிலத்துல இந்த ஒடுங்கின ஆவிக்கு, ஒடுங்கின ஆவினா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா எத்தனை பேருக்கு அர்த்தம் புரியுது? ஒடுங்கின ஆவினா இதை உங்களுக்கு நான் ஆங்கிலத்துல சொல்லி அதை விளக்குறேன் பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா அது புரியும் நான் நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் இது எப்படி இருக்குன்னா, ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் அப்படின்னு இருக்கு. என்ன இருக்கு? ஒடுங்கின ஆவினா உங்களுக்கு புரியல, ஆனா ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ். ஹெவினா என்ன அர்த்தம்? பாரம். பெண்கள், அநேக பெண்கள் பாவத்தை ஜெயித்தார்கள், பாரத்தை ஜெயிக்கல. வசனம் சொல்லுகிறது எபிரேயர் 12 அதிகாரத்துல, பாவத்தையும் பாரத்தையும் தள்ளணுமா. என்னங்க, ஒரு விசுவாச ஓட்டத்துல பாவம் எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுடைய ஓட்டத்தை குறைக்குமோ அதே ஈக்குவலா பாரமும் குறைக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பெண்கள் ஈஸியா ஜெயிச்சு வெளியே வந்துருவோம் பாவத்தை. ஆனா நம்ம ஜெயிச்சு வெளியே வர முடியாம இருக்கிற விஷயம்னா பாரம் தான். The spirit of heaviness. இது ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களுக்கு வந்த பாரம் இல்லை, இது ஒரு ஆவி. சொல்லுங்க, ஆவி. உங்களுக்கு நான் சாட்சியோடு பாஸ்டர் சொல்ல வேண்டும் கேட்டுக்கொண்டதுனால இந்த சாட்சியை உங்களுக்கு சொல்றேன். ஒரு நாள் நான் இந்த ஆன்லைன்ல பெண்களுக்கான ஒரு கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறேன். அது இந்த மாதத்தின் முதல் வாரம்னால பயங்கர உற்சாகத்தோடு நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணி, கிட்டத்தட்ட நான் தூங்குறதுக்கே ஒரு 4 மணி ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவர் நல்ல வார்த்தைகள்லாம் கொடுத்து பயங்கரமா ரெடி ஆகி ப்ரிப்பேர் ஆகி அந்த அபிஷேகத்திலேயே ரெடி ஆகிட்டு இருக்கும் போது லேப்ல தான் அந்த மீட்டிங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக லேப் என்ன ஆகுதுன்னா வேலை செய்யலை. லேப் வேலை செய்யலைன்னா மைக் போட முடியாது, கீபோர்டு போட முடியாது, மிக்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. லேப் வேலை செய்யலை. எப்படி இருக்கும் உங்களுக்கு? உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? அப்படின்னா லேப்பை பத்தி உங்களுக்கு தெரியலனா கூட, நம்ம ஒன்றை ஆசையாய் செய்ய ஆயத்தமாகும் போது திடீர்னு அது நடக்கலன்னா எத்தனை பேருக்கு அது ஆசைப்படாததுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா ஒன்று ஆசைப்பட்டதுக்கு அப்புறம் அது நமக்கு கிடைக்காத போது அது மிகுந்த வருத்தத்தை கொடுக்கும். அப்ப நான் ரொம்ப உற்சாகமா ரெடி ஆயிட்டு இருக்கேன், ஆனா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சு. இப்போ போன்ல பண்ணா நமக்கு வாய்ஸ் எப்படி கேட்கும், நிறைய பேர் வர்றதுனால எத்தனை பேர் நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய குழப்பங்களும். டக்குன்னு நான் அன்னைக்கு இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் பத்தி தான் மெசேஜ் எடுக்க போறேன். அன்னைக்கு அந்த கூட்டத்துல இந்த வார்த்தையை தான் பேச வேண்டும் என்று தேவன் எனக்கு அதை வெளிப்படுத்தி காண்பிச்சுட்டு இருக்கிறேன். அப்ப நான் அப்படியே அதை குறிச்சு என்ன இப்படி ஆயிடுச்சு, என்ன அப்படியா அப்படி நான் நினைக்கும் போதே டக்குன்னு எனக்குள்ள ஒரு பாரம். நான் நினைச்சேன் இந்த சூழ்நிலைமையினால தான் இந்த பாரம் நமக்கு வந்தது. ஆமென். நான் ரகசியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. லேப் ஒர்க் ஆகாதனால தான் நான் பாரம் எனக்குள்ள வந்ததுன்னு நான் நினைச்சேன். பாரத்தோடு நான் அப்படியே போய் ரெடி ஆகணும் இல்ல, எப்படியும் ரெடி ஆகிறதுக்காக பாத்ரூம்ல போய் முகத்தை கழுவி கொண்டே இருந்தேன், ஃபேஸ் வாஷ். திடீர்னு எனக்குள்ள இருந்து ஆவியானவர் என்ன நினைப்புற்றார், இது ஸ்பிரிட். நேற்று இரவு நீ கற்றுக்கொண்ட அந்த ஆவிதான் என்ன பண்ணுது, அட்டாக் பண்ணுது. நான் உடனே இப்படி கை இருக்குல்ல, லேப்டாப் ஒர்க் ஆகலன்னா என்ன, ஒர்க் ஆனா என்ன, கர்த்தர் என் கூட இருக்கிறார். இன்னைக்கு மீட்டிங்க கர்த்தர் நடத்துவார். ஒரு செகண்டுக்கு முன்னாடி வரையும் புலம்பிட்டு இருக்கேன் நான். இப்படி ஆயிடுச்சு, இப்படி நடந்துருச்சு, நான் ஜபிச்சேனே, நான் பிரயாசப்பட்டனே, எல்லாம் வெளிப்பாடுகளை கொடுத்துட்டாரே அப்படி புலம்பிக்கொண்டு ஒரே மொமெண்ட்ல
இது அந்த ஆவியை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னு நான் அந்த வெளிச்சம், வேதத்தின் வெளிச்சம், துதியும் பட்டயமும் கையில இருந்தா என்ன நடக்கும் கடைசியா சொல்லிதான் முடிக்க போறேன். அந்த வேதத்தின் வெளிச்சம் எனக்கு கிடைச்சோட நான் கைகளை தட்டி இன்னைக்கு மீட்டிங் கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லி போன்லயே கனெக்ட் ஆயிட்டேன். கனெக்ட் ஆனவன நிறைய பெண்கள் எப்பவும் போல வந்தாங்க. அன்னைக்கு மைக் இல்ல, கீபோர்டு இல்ல, எதுவும் இல்லை. ஆனா கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்தார். பவர்ஃபுல். தேசங்கள்ல, பல தேசங்கள்ல இருந்து பெண்கள் அதுல கலந்து கொள்றாங்க. இங்க இருந்து எவ்வளவு தூரம் தெரியுமா? இங்க நைட்னா அங்க பகல். அப்படிப்பட்ட தூரத்துல இருக்கிற பெண்களுடைய வாழ்க்கையில எல்லாம் அவங்க சொல்றாங்க, நான் விடுதலையாக்கப்பட்டேன் அந்த ராத்திரி. இது வரைக்கும் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன், இதனால தான் என் கணவர் இப்படி இருக்கிறதுனால தான் நான் பாரத்தோடு இருக்கேன், என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறதுனால தான் நான் பாரத்தோடு இருக்கிறேன், இந்த வியாதி இருக்கிறதுனால தான் நான் பாரத்தோடு இல்ல. கைகளும் கால்களும் கட்டப்பட்டு தொழுவ மரத்தில் இருந்தாலும் பவுலும் சீலாயும் இந்த ஒடுங்கின ஆவி பிடிக்க முடியல. It's not situation, it is spirit. அது சூழ்நிலைமை அல்ல, அது ஒரு ஆவி. இன்னைக்கு அந்த ஆவியிலிருந்து விடுதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் வரப்போகுது. இனி பிரச்சனைகள் வரும். ஆமா, லேப் சரியாகல, அது ஒரு பக்கம் ஓரம் தள்ளு. அது இல்லாமலும் நான் கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. அத பிரசங்கித்து கொண்டிருக்கும் போதே ஒரு சாட்சியா இப்படி நடந்ததுன்னு அந்த சம்பவத்தை சொன்னேன். அத கேட்ட ஒரு சகோதரி ஒரு புதிய லேப்டாப்பை எங்களுக்கு வாங்கி அடுத்த வாரம் புதன்கிழமை மீட்டிங் துவங்குறதுக்குள்ள எங்க கையில வந்துருச்சு. நான் வச்சிருந்தது செகண்ட் ஹேண்ட்ல வாங்கின ஒரு லேப்டாப். ஆனா என் கைக்கு வந்தது புத்தம் புதிய விலை உயர்ந்த ஒரு லேப்டாப். அந்த ஒரு நிமிஷம் அந்த புலம்பலுக்கும் அந்த ஒடுங்கின ஆவிக்கும் நான் இடம் கொடுத்திருந்தேனா, நான் ஒடுங்கி பிரேயர்ல வந்த எல்லாரையும் ஒடுக்கி ஜெயம் இருந்திருக்காரு. ஆனா அந்த ஒரு செகண்ட் கைய தட்டி ரீபா ஷாகா தாரா பாலாதா, கர்த்தர் பெரியவர், என் சூழ்நிலையிலும் பெரியவர், மலையை விட பெரியவர், எரிகோவை விட பெரியவர், கோலியாத்தை விட பெரியவர், பார்வோனிலும் பெரியவர், நான் பார்க்கிற எதிலும் அவர் பெரியவர். இல்ல இல்லன்னு இல்ல, இயேசு என்னோடு இருக்கிறார். நான் கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்ச போது எனக்கு முதல்ல விடுதலை. என் சத்தத்தை கேட்டா நூற்றுக்கணக்கான, கிட்டத்தட்ட 300-400 பெண்களுக்கு ஒரு விடுதலை. அப்படியே ரொட்டேட் ஆகி எனக்கு ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற வழி இதுதான். நீங்க புலம்பிக் கொண்டு ஒடுங்கி ஒடுங்கி ஒடுங்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்நாள் முழுசு சாகிற வரையும் இந்த ஆவி இதான் காரணம் ஒடுங்கு, இந்த காரணம் ஒடுங்கு, இந்த பிரச்சனை ஒடுங்குன்னு உங்களை ஒடுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைக்கு மார்க்க காமிச்சு ஒடுக்க வைப்பான். படிச்சு முடிச்சோன்ன வேலைன்னு ஒடுக்க வைப்பான். வேலை முடிச்சா கல்யாணம்னு சொல்லி ஒடுங்க வைப்பான். கல்யாணம் முடிச்சா பிள்ளைன்னு சொல்லி பிள்ளைக்காக ஒடுங்க வைப்பான். பிள்ளை பிறந்த அந்த பிள்ளைக்கு ஊட்டணும், எடுக்கணும், மறுபடியும் அதை ஸ்கூலுக்கு சேர்க்கணும், ஒடுங்க வைப்பான். அப்ப இந்த ஆவிக்கு என்ன வேலைனா, எதையோ ஒன்றை காண்பிச்சு இதனால தான் குடிக்கிற கணவர் இருந்தாலும் இயேசு என்னோடு இருக்கிறார், நான் அவரை துதிப்பேன். அடங்காத பிள்ளைகள் இருந்தாலும் இயேசு என்னோடு இருக்கிறார், நான் அவரை துதிப்பேன். நான் விரும்பின வாழ்க்கை எனக்கு கிடைக்காவிட்டாலும் இயேசு என்னோடு இருக்கிறார், நான் அவரை துதிப்பேன். கடனின் மத்தியிலும் துதிப்பேன், வியாதியின் மத்தியிலும் துதிப்பேன், உபத்திரன் மத்தியிலும் துதிப்பேன். யார் என்ன சொன்னாலும் நான் கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. 2 வார்த்தை சொல்றேன். ஒரு வார்த்தை காணிக்கை. இப்ப நம்ம பாட போறோம், எழும்பி நின்று. அதுக்கு முன்னாடி இதை நீங்க புரிந்து கொண்டு நான் பாடணும் விரும்புறேன். முதல் வார்த்தை காணிக்கை, சொல்லுங்க. 2வது வார்த்தை பலி. ஆமென். காணிக்கைக்கும் பலிக்கும் வித்தியாசம் உண்டு. காணிக்கை என்பது உங்களிடத்தில் இருக்கிறவற்றிலிருந்து ஒன்றை எடுத்து கர்த்தருக்கு, அப்படிதானங்க? ஆமாவா இல்லையா? பலின்றது என்ன தெரியுமா? உங்களையே கொடுக்கிறது. அல்லேலூயா. காணிக்கை கொடுத்தால் கர்த்தர் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பார், அப்படிதான வசனம் சொல்லுது. கர்த்தருக்கு கொடுக்கிறவருக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? கர்த்தர் அதை திரும்ப கொடுப்பார். நீங்க கர்த்தருக்கு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் அது உங்களுக்கு கொடுப்பார். எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். நீங்க கொடுத்தீங்கன்னா அதை சேர்த்து கொடுப்பார், கூட்டி கொடுப்பார், பெருக்கி கொடுப்பார், எப்படி வேணாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஆனா பலி செலுத்தினா கர்த்தரே வந்துருவார். அல்லேலூயா. ஒரு அம்மா இருந்தாங்க, ஏழை,
விதவை. அந்த அம்மா பேர் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. வயசானவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா கையில 2 காசு தான் இருந்தது. ஆண்டவர் இப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. ஆண்டவரும் சீஷர்களும் எல்லாரும். அப்பெல்லாம் காணிக்கை பெட்டியில இப்ப நம்ம காணிக்கை போடுற மாதிரி இப்படி எல்லாம் போட மாட்டாங்க, இப்படி போடுவாங்க. நம்ம காணிக்கை கொடுக்கிறோம், அவங்க காணிக்கை போடுவாங்க. போடுறதுக்கும் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமென். அப்படியே எல்லாருக்கும் முன்னாடி நான் இவ்வளவு தரேன், நான் இவ்வளவு தரேன் அப்படின்னு சொல்லி தருவாங்க. அது பரலோகத்துக்கு என்ன பண்ணாது, நிச்சயமா எட்டாது. ஆனா இந்த அம்மா தான் கிட்ட இருந்த 2 அவசரம் சொல்லுது, தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் அவ கொடுத்துட்டா. அவ கொடுத்த அந்த 2 காசு அது காணிக்கை அல்ல, அது பலி. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் கம்ஃபர்டபிளா இப்படி ஒரு சர்ச்சில் அவங்கள மீட்டிங்க்கு கூப்பிட்டு மைக்க பிடிச்சு பேசுறது ஒரு காணிக்கை. ஆனா கையும் காலும் கட்டி இருக்கும் போது குதிச்சாங்க பாருங்க, அது ஒரு பலி. வலியோடு செலுத்தப்படுகிறது பலி, ரத்தம் சிந்துதலோடு செலுத்தப்படுகிறது பலி. ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கும்போது இயேசுவை உயர்த்துவது பேர் காணிக்கைங்க. எல்லாம் இருக்கு, கம்ஃபர்டபிளா இருக்கு, ரூம் இருக்கு, வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகே, God honors. ஆனா குறைவு இருக்கு, பலவீனம் இருக்கு, போராட்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, வலி இருக்கு, ரத்தம் சிந்தல் இருக்கு. அதன் நடுவில் நீங்க கர்த்தரை உயர்த்துறீங்க பாருங்க, அந்த துதிக்கு தான் அஸ்திபாரம் அசையும், அந்த துதிக்கு தான் சங்கிலிகள் விழுந்துடும், அந்த துதிக்கு தான் சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படும். பிரச்சனை மாறட்டும் துதிப்பேன் இல்ல, துதிதான் பிரச்சனையே மாத்த போகிற ஆயுதம். இன்னைக்கு பிசாசு சொல்றான், அத பாரு, அதனாலதான் இத பாரு, இது இல்ல. எத்தனை பேர் பலி செலுத்த ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமே. நீங்க நிறைய பேர் வலியோட வந்திருக்கிறீங்க. வலி இருக்கட்டும் சகோதரி, அந்த வலியிலும் கர்த்தரை உயர்த்துகிறேன். துதி பலி, ஸ்தோத்திர பலி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்ப பலி செலுத்த ஆயத்தமாயிட்டீங்க? எழும்பி நிற்போமா? பலி இருந்தா பின்னாடியே வர்றது என்ன தெரியுமா? அக்கினி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு அந்த அனாயிண்டிங்கை ரிசீவ் பண்ண போறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அந்த வலியோடு கூடிய பலியை நீங்க செலுத்துங்க. உள்ளம் வேதனையா, ரணமா, புண்ணா, மனுஷருடைய வார்த்தைகள்னாலும் அவருடைய கிரியைகள்னாலும் இருதயம் அப்படியே தொய்ந்து போயிருக்கு. இன்னைக்கு அந்த ஒடுங்கி நாவிக்கு இடம் கொடுக்காதீங்க. துதியின் ஆடை. எத்தனை பேருக்கு அந்த ஆடை இன்னைக்கு வேணும்? எனக்கு துதியின் ஆடை வேணும், எனக்கு துதியின் ஆடை வேணும். இந்த ஒடுங்கின ஆவி ஓடணும்னா துதி வரணும். துதி வந்தா அந்த ஆவி ஓடும். இயேசுவின் நாமத்துல குடும்பங்களில் அந்த ஆவி ஓடட்டும். பெண்களுக்குள்ள கிரியை செய்கிற அந்த பாரம் எப்ப பார்த்தாலும் ஒரு விஷயத்தை விட்டா, இந்த ஒரு வாரம் ஒன்றை குறித்து கவலைப்பட்ட அடுத்த வாரம் வேறொன்றை குறித்து கவலைப்படுறது. வாழ்க்கை முழுசும் பாரம் பாரம் பாரம், கவலை கவலை, துக்க முகம். இயேசுவின் நாமத்துல இப்பொழுது இந்த பகல் வேளையிலே அந்த துக்க முகம் போகட்டும். புலம்புகிற உதடுகள் இயேசுவின் நாமத்துல அப்புறப்படுத்துகிறேன். அந்நிய பாஷை பேசுங்க சத்தமிட்டு. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கர்த்தர் கொடுக்கிறார். ரிபாலா கஷி கேதார சேபலா தரோ. பலி செலுத்து சகோதரியே. வலி இருக்கு, வேதனை இருக்கு, கஷ்டம் இருக்கு, போராட்டம் இருக்கு. அதன் நடுவிலும் நீங்கள் துதிக்கிற துதிக்கு பேர் என்ன தெரியுமா? துதி பலி, ஸ்தோத்திர பலி. பலிகள் ஏறெடுக்கப்படுகிற இடத்தில் அக்கினி புறப்பட்டு வரும். அக்கினி வந்தா கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் சத்தம் வரும். அக்கினி வந்தா பாகாலின் பலிபீடங்கள் நொறுக்கப்படும். அக்கினி வந்தா உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற அந்த தீர்க்கதரிசிகளுடைய தலைகள் துண்டிக்கப்படும். ஒன்னே ஒன்றுதான் நம்ம செய்யணும், பலி செலுத்தின மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பலி செலுத்துங்க, துதி பலி செலுத்துங்க, துதி பலி செலுத்துங்க. இருதயம் பலியோடு இருக்கு, ஆனா உதடு துதிக்கட்டும். சரீரம் முழுவதும் வியாதி, ஆனா உதடு துதிக்கட்டும். கடன் பிரச்சனை, உதடு துதிக்கட்டும். சமாதானம் இல்ல, உதடு துதிக்கட்டும், துதிக்கட்டும், துதிக்கட்டும். ஷகபதரபா பாபா ஷிகேதரலா நியலதலா ஷீதரலா தேரபோ நியபலா ஷிகேரா சேதரபலா.
ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பிசாசு உங்களை ஓடிக்கிட்டே இருக்கான்ல, இல்ல இல்ல, அந்த காரணம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க கை தட்டி கர்த்தரை துதிங்க, பவர்ஃபுல்லா கை தட்டி துதிங்க. உங்க கை தட்டலின் சத்தத்துக்கு சத்துருவின் அஸ்திபாரங்கள் நடுங்கட்டும். அஸ்திபாரம் அஸ்திபாரம், உங்க தலைமுறையை பிடிச்சு வச்சிருக்கிற பிசாசின் அஸ்திபாரங்கள் ஷகபாதோரே பாலாத்தே பலி செலுத்து மகளே. துதியின் நாடை உன்மேலே, துதியின் நாடை உன்மேலே. ஒடுங்காத ஒடுங்காத. பாரங்கள் வைக்கப்படும் பொழுது உதறி தள்ளு. ஒடுங்க ஒடுங்க, இன்னும் இன்னும் பாரம் வரும். உதறி தள்ளி எழும்பு எழும்பு சியோனே சியோனே, தூசியை உதறிவிட்டு எழும்பு. நெடுநாளாய் ஒரே இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறாயோ, உன்மேல் தூசி படிந்திருக்கிறது, நீ எழும்பு. ஷகரா பாத்வேரேபோ பெனினாளுடைய வார்த்தைகள் ஒடுக்கிக் கொண்டே இருந்தது. அண்ணால பெனினா மாற மாட்டா, அண்ணாலே நீ மாறணும். பெனினால் சொல்லுகிறதை நம்பி உட்கார்ந்திருந்தா சாமுவேல் பிறக்க மாட்டான். நீ எழும்பு எழும்பு அண்ணாலே, எழும்பு. தேவ சமூகத்துக்கு போய் பலி செலுத்து. உள்ளத்துல வலி இருந்தது, ஆனா உதடுகளை அசைச்சு பலி செலுத்தின அண்ணாளுக்காக கர்த்தர் அண்ணால நினைச்சாரே. பலி செலுத்துவர்களை கர்த்தர் நினைப்பாரு. இயேசுவின் நாமத்தில் கர்ப்பங்கள் துறக்கப்படுகிறது, அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் துறக்கப்படுது. பெனினால பார்த்து கொண்டே இருந்தா சாமுவேல் கிடைக்க மாட்டான், ஆசீர்வாதம் கிடைக்காது. எழும்பு, உதடுகள் அசை, உதடுகள் அசைய 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 பெனினாலின் சத்தம் அடங்கும். தாவீதின் சத்தம் ஏலா பள்ளத்தாக்கில் கேட்கும் வரைதான் கோலியாத்தின் சத்தம் கேட்கும். தாவீதின் சத்தம் கேட்க கேட்க கோலியாத்தின் சத்தத்தை அடக்குகிறவர், அலைகளின் சத்தத்தை அடக்குகிறவர். சத்தமிட்டு நீங்க துதிக்க துதிக்க உங்களுக்கு முன்னாடி கெர்ச்சித்து கொண்டிருக்கிற சிங்கங்களின் வாய்கள் கிழிக்கப்படுகிறது. அக்கினி பலனற்று போகுது. தைரியமா நின்னு பாருங்க. மற்றவர்களை அந்த அக்கினி பட்சித்திருக்கலாம், ஆனால் உங்கள் மேல் பலன் செய்யாது. ஜீசஸ் 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 ஜீசஸ். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. உண்மையா சொல்லுங்க. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. கைகளை தட்டி நம்ம பாடி இன்றைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை எடுக்க போகிறோம். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சிறையிலுள்ளோர்
கத்தாவிழ்க்கணும் கட்டுக்கல சகதர மதர அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் சகனோ ஆவியானவர் எனக்குள்ளே ஒடுங்கின ஆவி இல்ல துதியின் ஆடை புலம்பல் இல்ல ஆனந்த களிப்பு எனக்குள்ளே அபிஷேகம் ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்கு இடம் கொடுங்க அபிஷேகம் பாடு அறிக்கை செய் உங்க உதடுகள் சத்தம் உயர்த்தி சொல்லட்டும் பிசாசே இனி உண்மை உனக்கு என் மேல் அதிகாரம் இல்லை என் மேல் இயேசு இருக்கிறார் எனக்குள் இயேசு இருக்கிறார் எனக்குள் பரிசுத்த ஆவி இருக்கிறார் ஷகாதா ரிகபோ ரிகலா ஷிகேதரோ ரிகனமோ ஷிகேரபோ அப்படியே மியூசிக்கோட இணைஞ்ச அந்நிய பாஷையில பேசு கீத வாத்தியங்களை வாசிக்கிறவர்கள் வாசிக்க வாசிக்க தீர்க்க தரிசன ஆவியானவர் வல்லமையா இறங்குவார் விடுதலை உண்டாகும் தாவீது வாசிக்க 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 சவுலுக்குள் இருந்த ஆவி சவுலை விட்டு போனது டெலிவரன்ஸ் டெலிவரன்ஸ் ஒடுங்கின ஆவி ஓடுது காரணம் காண்பித்து இனி நீ பாரத்தோட மூளையில் உட்காருகிறது இல்ல இனி கண்ணீரே உன் உணவா இருப்பது இல்ல விடுதலை பெற்றுக்கள் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்கிற துதியின் ஆடை எப்பேற்பட்ட கட்டுகளின் நடுவிலும் கர்த்தரை உயர்த்துகிற அபிஷேகம் யார் இருந்தாலும் யார் இல்லாவிட்டாலும் யார் வந்தாலும் யார் போனாலும் எது கிடைத்தாலும் எது கிடைக்காவிட்டாலும் கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டிருக்கிற இருதயம் பெற்றுக்கள் புதிய இருதயம் புதிய இருதயம் புதிய பாஷை புதிய அபிஷேகம் கட்ட அவிழ்க்கப்படுகிறது உன் கட்டுகள் மாத்திரமல்ல உன்னை சார்ந்த எல்லாரின் கட்டுகளும் அவிழ்க்கப்படுகிறது வாலிப பிள்ளையே சத்தமிடு யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே என்றென்றும் ஜெயம் நமக்கே யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே என்றென்றும் ஜெயம் யுத்தத்தில் வல்லவர் நம் நடுவில் வந்திருக்கிறார் யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே அந்த வேசித்தன ஆவியோடு ஜெயம் நமக்கே கர்த்தரின் நோக்கம் தேவனுடைய சேனை இறங்கி இருக்கிறது அழகிய மண்டபத்தில் தேவ சேனை இறங்கி இருக்கிறது தேவனுடைய யுத்த சேனை இறங்குது யுத்த சேனை இறங்குகிறது வறுமை வியாதி பாவம் விபச்சாரம் வேசித்தனம் பொருளாசை சிற்றின்பம் பொறாமை மாம்சத்தின் சகல கிரியைகளையும் அழிக்கிறாக்கினி பிசாசின் சகல வல்லமையும் மேற்கொள்ளுகிற பலியிடு நீ ஒருத்தியா இருந்தாலும் பலியிடு வீட்டுக்கு ஒரு நபர் தான் இருக்கிறீர்கள் என்றாலும் பலியிடு ஒரு தேசத்துக்கே ஒருவன் தான் ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே
அசைவாடும் வியாதி 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 அக்கினி ஜுவாலை கட்டிகள் அசைவாடும் யூட்டர்ஸ் இருக்கிற கட்டிகள் மறையட்டும். அக்கினி துதிக்க துதிக்க மறையட்டும். அசைவாடும் இரத்த நாணங்களில் ஒரு சுகம், அக்கினி இரத்த நாணங்கள்ல சுகம், நரம்புகள்ல ஒரு சுகம், எலும்புகள்ல ஒரு பலன், அக்கினி ஜுவாலை சதைகளில் ஒரு பலன், தோல் வியாதி குணமாகட்டும். சுட்டரிப்பின் ஆவியானவர் அசைவாடும் அனலாகும் அக்கினி அசைவாடும் அனலாகும் அக்கினி ஜுவாலையே ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க ஆகாலின் தடைகளை ஜெயித்திடுவே. ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைவார். அவர் தலை அசையட்டும். ஜெபிக்க ஜெபிக்க அவர் துதிக்க துதிக்க நெருப்பாயிரங்கிடுவார். நம் தேவன் நெருப்பாயிரங்கிடுவார். ஷகதா ரபா பாபா தாராபா இறங்குகிறார். நெருப்பாய் மந்த நிலைமைகள் மாறட்டும். நல்ல கை தட்டி கை தட்டி கை தட்டி கை தட்டி கை தட்டி. ஷகா லபா லபா செய்வார் அனலாகும் அக்கினி செய்வாடும் அனலாகும் அக்கினி ஜுவாலை பாபா நல்ல கைகளை தட்டி அக்கினின் அபிஷேகம் வானம் திறந்து இறங்கி வந்த தேவாவியானவர் உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட போ. உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? இனி நீ மலைகளை குறித்து தேவனிடத்தில் பேசுகிறவள் அல்ல, மலையிடத்தில் தேவனை குறித்து பேசுகிறவளாய் மாறுகிறாள். இனி பிரச்சனைகளை குறித்து புலம்புகிறவர்களாய் அல்ல, இனி பிரச்சனைகளை இடத்தில் பேசி அவைகளை அடக்குகிறவளாய் மாறுகிறாள். வலது கை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, நான் மாறணும், என்ன மாற்றுங்க. இனி துதி என்னுடைய ஆயுதமாக இருக்கட்டும். நான் உங்களை இன்னும் அதிகமா நேசிக்கணும்பா. உம்மை ஆராதிக்க எனக்கு உதவி செய். உண்மையில் அன்பு கூற எனக்கு உதவி செய். ஆவியானவரே, நான் உம்மை நேசிக்க எனக்கு உதவி செய்யப்பா. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உமக்கே என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். தேவ சமூகத்தில் மெல்லிய சத்தத்துல ஒரு சின்ன முடிவை நீங்க எடுத்து இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். ஆண்டவரே, இனி நான் பிசாசின் சத்தங்களை கேட்டு, மனுஷ சத்தத்தை கேட்டு, என் மாம்சம் சொல்லுகிறதை கேட்டு அவைகள் என்னை இயக்குகிறபடி நான் வாழாம நீர் என்னை இயக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்ன நீங்க இயக்குங்கப்பா, என்ன ஆட்கொள்ளுங்கப்பா, நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. இருதயத்துல கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணிப்போட தான் ஆராதனை முடியணும். பலியா செலுத்துறேன் சொல்லுங்க. உயிருள்ள ஜீவ பலியாய் பலிபீடத்தின் மேலே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என் கண், என் செவி, என் கைகள், என் கால்கள், என் உள்ளம், என் உதடு எல்லாம் உம்மையே துதிக்கட்டும்.
பலிபீடத்தின் மேல் என்னை அர்ப்பணிக்கிறேன். சபைக்கு நேராக, பெண்களுக்கு நேராக தன்னையே பலியாய் கொடுத்த அந்த ஈசாக்கை பஞ்ச காலத்திலும் கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தது போல தேவனுடைய ஊழியக்காரியாய் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தங்களை பலியாய் கொடுத்ததினாலே பஞ்ச காலம் இருந்தாலும் எது இருந்தாலும் இவர்களை சுற்றிலும் இவர்கள் பக்கத்தில் 1000 பேர், இவர்கள் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் இவர்கள் விழாமல் நிலைத்து இருந்து இவர்கள் விதைக்கும் போது 100 மடங்கு பலனை கொடுத்து இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் இவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இவர்கள் தலைமுறையையும் கர்த்தர் சபைக்கும் சங்கத்துக்கும் சமுதாயத்துக்கும் சாட்சியாய் நிறுத்தும். அப்பா, இனி இவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை.